ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்குறீங்க. அப்படி செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சார் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட்டு உங்கள்ட்ட விக்கிற ஓனரு, உங்கள்ட்ட யாரோ ஒரு ஆள் விக்கிறாங்களா, அவங்க தான் அந்த வண்டியோட ஓனரா அப்படிங்கிறது தெளிவுபடுத்திடணும். அவங்களோட ஆதார் கார்டும், வண்டியோட ஆர்சி புக்ல உள்ள ஆதார் அந்த ஓனர்ஷிப்பும் 2ம் ஒரே ஆள் தானா அப்படின்னு செக் பண்ணி தான் நீங்க வண்டிக்கு பணம் கட்டணும். அதுவும் போக நீங்க வண்டி எடுக்க போறப்போ, அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸு மினிமம் ஒரு 10 மாசத்துக்காச்சும் நீங்க எடுக்க போற டைம்ல இருந்து, இதுக்கடுத்து ஒரு 10 மாசத்துக்காச்சும் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு போட்டு குடுக்கணும். அந்த மாரி இருந்தா தான், நீங்க ஏற்கனவே இந்த வண்டி மேல ஏற்கனவே இன்வெஸ்ட்மென்ட் நெறைய கட்டியிருப்பாங்க. திரும்ப இன்சூரன்ஸ் செலவு, எஃப்சி செலவு இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா, நீங்க வந்து எப்படியும் ஒரு வண்டி எடுக்கிறப்ப ஃபுல் அமௌண்ட் கட்டி நம்ம வண்டி எடுக்க மாட்டோம். ஒரு 3,00,000க்கு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, அதுல ஒரு 1,00,000 பேமெண்ட்டா கட்டுவோம். மிச்சம் 2,00,000 ஃபைனான்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஸ்ல குடுத்து ஃபைனான்ஸா கட்டுவோம். அப்படி ஃபைனான்ஸா கட்டுறப்ப ஏதாச்சும் நீங்க இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ்ல நம்ம நிதி கேட்டு உதவி கேட்கிறோம். அவங்க கடன் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, குறைஞ்ச வட்டியில இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபைனான்ஸ்ல நம்ம உதவி கேட்கணும். ஒருவேளை அதிகமான வட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க வந்து நீங்க வட்டி அதிகமா கட்ட வேண்டியிருக்கும். அதனால வந்து உங்களுக்கு இழப்பீடு தான். ஸோ குறைஞ்ச வட்டியுள்ள ஏதாச்சும் ஒரு நிதி நிறுவனத்துல நீங்க உங்க வண்டிக்கு ஃபைனான்சியலா உதவி கேட்டீங்கன்னா, அங்க இருந்து குடுக்குறப்போ உங்களுக்கு கொஞ்ச நாள்ல வட்டி அசல் எல்லாம் கட்டி நீங்க திருப்பிடுங்க. இப்போ வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க மாசம் மாசம் டியூ கட்டுவீங்க. இது டியூ கட்டுற போற சமயத்துல உங்களுக்கு அந்த டியூ கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வண்டி நல்லா ரன் ஆனுச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஒருவேள நீங்க எதிர்பார்த்த மாரி வண்டி ரன் ஆகல, கொஞ்சம் டியூ கட்டுறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, அந்த சமயத்துல இன்சூரன்ஸ், எஃப்சி செலவு வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாயிரும். ஸோ நீங்க வண்டி வாங்கும்போதேவும், உங்களுக்கு முன்னாடி இந்த வண்டிய வச்சிருந்தவரும் உங்களுக்கு ஒரு 10 மாசத்துக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி குடுத்துருக்கணும். பிளஸ் அதாவது கிளைம் பண்ணா இன்சூரன்ஸ் போட்டு குடுத்துருக்கணும். அதுவும் போக எஃப்சி வந்து ஒரு 1 வருஷத்துக்காச்சும் இருக்கணும். இப்போ இந்த மாரி சின்ன வண்டிக்குலாம் 2 வருஷத்துக்கு கூட எஃப்சி மொத்தமா போட்டு தராங்க. இதே லாரிக்குலாம் 1 வருஷம் போட்டு தருவாங்க. ஸோ மினிமம் அதுவும் 10 மாசத்துக்கு இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாமே போட்டு தர மாரி நீங்க கேட்டு வாங்கிரணும். அப்படி வாங்கியாச்சுன்னா, நீங்க இந்த இன்சூரன்ஸ், எஃப்சி செலவு இல்லாம ஒரு 10 மாசம் கடந்துருங்க. அதுக்குள்ள நீங்க வந்து வண்டி எப்படியெல்லாம் ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது போக வேற என்ன சார் இதெல்லாம் டாக்குமெண்டரி ப்ராப்ளம். இது போக வேற என்ன சார் வண்டியில ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வண்டியில வந்து முதல்ல இன்ஜின் வேலை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்ஜின் வேலை இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை இன்ஜின் வேலை இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா வண்டி எடுக்கலாம். இன்ஜின் வேலை இருக்குச்சுன்னா தயவு செய்து அந்த வண்டிய தொடாதங்க. அந்த வண்டி வேண்டான்றுங்க. ஏன்னா, இன்ஜின் தான் இன்ஜின் வந்து ஒரு வண்டி காட் மாரி. நம்ம உடம்புல காத்து எப்படியோ அந்த மாரி இன்ஜினு. நம்ம உடம்புல காத்துல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு ஆயுசு வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த மாரி இன்ஜினோட லைஃப் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வண்டி எடுக்கிறது வேஸ்ட்டு. ஸோ, இன்ஜின வந்து நல்லா பார்த்துட்டு வண்டி எடுங்க. அதுக்கப்புறம் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டரு, அப்புறம் ரெகுலேட்டரு, வண்டியில உள்ள ஆயில் சிஸ்டம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிளஸ் பிளஸ் வந்து வண்டியில பின்னாடி பட்டக்கட்ட, டயர் எல்லாம் ஒரிஜினலா இருக்கா? அப்புறம் வந்து பின்னாடி பாடி கட்டு நல்லா இருக்கா? உள்ள தொட்டி நல்லா இருக்கா? அப்படிங்கிறத பார்க்கணும். சைலன்சர் குழாயெல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கா? அப்படிங்கிறத பார்க்கணும். உள்ளுக்க வந்து தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு அவசரத்துக்குன்னு சொன்னா ஸ்டெப்னி எல்லாம் மாட்டுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இருக்கா? அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துடணும். கியர் சிஸ்டம், நம்ம ஆக்ஸிலரேட்டர் பெடலு, பிரேக்கு, அப்புறம் கிளட்ச் பிளேட்டு எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 6 மாசத்துக்காச்சும் வேலை இல்லாம வண்டி ஓடுமா? அப்படிங்கிறது நீங்க முன்னாடியே வெரிஃபை பண்ணி தான் வாங்கணும். சப்போஸ் ஏதாச்சும் தேய்மானம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அத வேலை பார்த்து குடுக்க சொல்லி சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல என்னென்ன பொருள் போயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி, இப்போ நம்ம ஒரு 2023 நீங்க ஒரு 2018 மாடல் எடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா, 5 வருஷம் வண்டி தேய்மானம் ஆயிருது. அந்த 5 வருஷம் தேய்மான கூலிய வண்டியிலிருந்து லெஸ் பண்ணி இவ்வளவுதான் வண்டி வரும். இவ்வளவு வருஷம் என்னால தர முடியும்னு சொல்லி கரெக்டா கராரா பேசி வண்டிய வாங்கணும். நீங்க பாட்டுல ரேட் அதிகமா பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்க வண்டிக்கு நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்கிறப்ப தான் தெரியும். நம்ம ஒரு 3,00,000க்கு வண்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பேங்க்ல சொல்லுவான், உங்க வண்டிக்கு வந்து இன்னைக்கு மதிப்புக்கு 2,00,000 தான் சார் தர முடியும். இல்ல 2,00,000 தான் சார் தர முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கே ஷாக் ஆகும். அடடா! நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. அதனால நீங்க ஒரு வண்டிய பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வண்டிய கூட்டு போய் நீங்க மட்டும் பார்க்காம ஒர்க் ஷாப்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருப்பாங்க. அவங்கள கூட்டு போய் அந்த வண்டிய பார்க்கணும். பார்த்து வேலை எது இருக்கான்னு சொல்லி தெளிவுபடுத்திக்கிட்டு, அது ரேட் எவ்வளோ அடக்க வரும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமாத்த நீங்க வந்து அந்த வண்டிய எடுக்க முயற்சி பண்ணணும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட் செலவு, இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் போடுறது இது எல்லாமே கிளியரா கேட்டு வாங்கிரணும். இதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, மாசம் மாசம் ஃபைனான்ஸ் கரெக்ட்டா கட்டிருங்க. அவங்க கேஸ் லோனா உங்கள கட்ட சொல்றாங்களா? இல்ல செக் பவுன்ஸ் போட்டு கட்ட சொல்றாங்களா? இல்ல உங்க அக்கவுண்ட்ல மாத்தி கட்ட சொல்றாங்கன்னு தெளிவா கேட்டுக்கோங்க. அவங்க என்ன ப்ரொசீஜர்ல கட்ட சொல்றாங்களோ, அதே ப்ரொசீஜர நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்ல என்ன கேஸ் லோன கட்ட சொல்லல, செக்ல கலெக்ஷன் போட்டு கட்ட சொல்றாங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா உங்க அக்கவுண்ட்ல பணத்த போட்டு செக் கலெக்ஷன்னு போடணும். ஏன்னா, நீங்க கட்டுறீங்களே கட்டுறீங்க அவன் செக் பவுன்ஸ மாசம் மாசம் போடுவான். அப்படி போடுறதுனால என்ன விளைவு வரும் தான் அப்படின்னு ஒரு செக் பவுன்ஸ் வந்துச்சுன்னா,
அது எவ்வளவு இப்போ ஒரு 10,000 செக் போடுறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா, அதுக்கு இவ்வளோ ரூபா ஒரு ரூ. 500 ரூ. 600 செக் பவுன்ஸ் சார்ஜ்ன்னு சொல்லி போடுவாய்ங்க. அத வந்து உங்க தலையில ஏத்துவாங்க. அப்ப அந்த மாரிலாம் பிரச்சனை வரக்கூடாது. நீங்க நல்லா நான் முன்னாடி நான் வந்து 15ஆம் தேதி எனக்கு டியூ சார். நான் வந்து 10ஆம் தேதி பணம் கட்டிட்டேன்னாலும், அந்த செக் பவுன்ஸ் ஆகுறது ஆகத்தான் செய்யும். அதனால முன்னாடி கட்டுறீங்களோ, பின்னாடி கட்டுறீங்களோ, எப்ப கட்டினாலும் சரி அக்கவுண்ட்ல போட்டு தான் பணத்த கட்டணும். செக் பவுன்ஸ் மாரி கட்டுறீங்கன்னா. இந்த மாரி ப்ரொசீஜர்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, மாசம் மாசம் விடாம கட்டிட்டு வாங்க. ஏன்னா, இன்னைக்கு நான் ஒரு வேள கட்டாம விட்டுட்டேன் சார். இன்னைக்கு எனக்கு 15ஆம் தேதி சார். இன்னைக்கு இல்லன்னா எனக்கு 1ஆம் தேதி சார். நான் வந்து எனக்கு ஃபைனான்ஸ் டியூ அமௌண்ட் 10,000 சார். கட்டாம விட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கட்டாம விட்டது நீங்க எத்தன பெர்சன்டேஜ் வட்டி போடுறாங்களோ, இப்ப நான் இன்னைக்கு கட்டல அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு 7% குறைஞ்சது ஃபைனான்ஸ பொறுத்தவரை ரூ. 1 வட்டி அப்படிம்பாங்க. ஆனா ரூ. 1 வட்டினாலே 14% போடுவாய்ங்க. இப்ப 14% வட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 300 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 300 ஒரு மாசத்துக்குன்னு சொல்லி போடாம, ஒரு நாளைக்கு எவ்வளோ வட்டி? இப்ப செக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 600 செக் பவுன்ஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுன்னா, இந்த ரூ. 600க்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 10 வட்டி போடலாம். இப்போ இந்த செக் பவுன்ஸ நீங்க சேர்த்து கட்டிட்டா, நாளைக்கு கட்டிட்டா அந்த ரூ. 10 உங்களுக்கு கிடையாது. சப்போஸ் நான் செக் பவுன்ஸ் எல்லாம் கடைசி இயர் எண்ட் வரையும் கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 10 மாணிக்கல. நீங்க ஒரு 1 வருஷம் கழிச்சு கட்டுறீங்க. வண்டியோட ஃபைனான்ஸ் எல்லாமே கிளியரன்ஸ் குடுக்குறப்ப நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு தேதியிலருந்து நீங்க வண்டி ஃபைனான்ஸ் செட்டில்மென்ட் குடுக்குற வரைக்கும் எவ்வளோ ரூவா ஆச்சோ, அவ்வளோ ரூபாய மொத்தமா கட்ட சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 30னா, நீங்க ஒரு 10 மாசம் கழிச்சு கட்ட சொல்றீங்கன்னா, 10 நாளைக்கு 10 நாளைக்கு 3000 நாளு. 30 நாள்ன்றது 300 நாளா மாறிருது. இந்த 300 × 10 நாள் போட்டீங்கன்னா, ரூ. 3000 ஆயிப்போச்சு. அப்போ செக் பவுன்ஸ் சார்ஜ் அதிகமாயிரும். பிளஸ் நீங்க கட்டாம விட்ட டியூக்கு உண்டான வட்டியும் அதிகமாயிரும். அப்படிலாம் இல்லாம கரெக்ட்டா கட்டி வந்து ஃபைனான்ஸ் முடிச்சிரணும். அதுவும் வண்டி ஃபைனான்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சுருந்துச்சுன்னா, ஃபைனான்ஸ்ல இருந்து நீங்க வண்டியோட ஆர்சி வாங்கும்போதும், என்ஓசின்னு சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிரணும். ஏன்னா, நீங்க நீங்க என்ஓசி வாங்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒண்ணு ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட்ல நீங்க எஃப்ஐஆர் போட்டு குடுத்து திரும்ப இன்சூரன்ஸ் கிளைம் பண்றப்ப இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்.